அனைவருக்கும் தேவிஸ் ஹெர்பல் ஹேர் ஆயில் யூடியூப் சேனலின் உற்சாகமான வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் கம்போட மருத்துவ பயன்கள் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு கொடுங்க. இப்போ கம்பு நம்ம இந்த சிறுதானியம் எடுத்துக்கிறனால நம்ம உடம்புக்கு என்னென்ன மாதிரி மருத்துவ பயன்கள் தருதுங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது முதலாவதாக 7 விதமான மருத்துவ பயன்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஹார்ட்டுக்கு ரொம்பவே சிறந்தது கம்பு. அதாவது நம்ம இதயத்தை பாதுகாத்து கொடுக்கும். இந்த கம்பில் லிக்னின், மெக்னீஷியம், ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் இந்த சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கனால நமக்கு ஏற்படக்கூடிய பிளட் ப்ரெஷர் லெவலை குறைச்சி கொடுத்து நம்ம ஹார்ட்டுக்கு இதயத்துக்கு எந்த விதமான டிசீஸ் நோய்கள் வராமல் தடுத்து கொடுக்குற தன்மைகள் கம்பில் அதிகமாகவே இருக்குது. அடுத்து இரண்டாவதாக கம்பு நம்மளுடைய ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் லெவலை குறைச்சி கொடுக்கும். இயற்கையாகவே கம்பில் ஃபைபர், ஃப்ளேவனாய்ட்ஸ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்கனால நம்ம உடம்புல இருக்க பேட் கொலஸ்ட்ரால், அதாவது எல்டிஎல்ங்கிற பேட் கொலஸ்ட்ரால் அளவுகளை குறைச்சி கொடுத்து நமக்கு இதய நோய்கள் வராமல் தடுத்து கொடுக்குற அளவுக்கு கம்பு மிகவும் சிறந்ததாக இருக்குது. அடுத்து மூன்றாவதாக கம்பு மிக சிறந்த அளவில் ஸ்டார்ச்சை டைஜஸ்ட் பண்ண வைக்கிறனால நம்மளுடைய குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த பிரேக் டவுன் ஆன குளுக்கோஸ்லாம் நம்மளுடைய ரத்தத்தில் ரொம்ப ஸ்லோவாக கலந்து நமக்கு ஏற்படக்கூடிய டயபெட்டிக்ஸ் லெவலை குறைச்சி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய பிளட் குளுக்கோஸ் லெவலை நல்லா மெயின்டைன் பண்ணி கொடுக்குற தன்மைகள் அதிகமாகவே இருக்குது. கம்பு சாப்பிட்றதுனால டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கெலாம் நல்ல ஒரு எனர்ஜி ஃபுட்டாகவும் இருக்கும். அடுத்து நான்காவதாக கம்பு எடுத்துக்கிறது மூலமாக அனிமியா என்ற இரத்த சோகையை நல்லாவே பீட் பண்ணி கொடுக்கும். கம்பில் நிறைய அயன், ஜிங்க் போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்கனால நம்ம ரத்தத்தில் ஹீமோகுளோபின் லெவலை அதிகரித்து கொடுத்து நமக்கு ஏற்படக்கூடிய அயன் டெஃபிஷியன்சி, அதாவது இரும்புச்சத்து குறைபாடான பிரச்சனைகளை தடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் உமன், சில்ட்ரன் இவங்களாம் ரொம்பவே அனிமிக்காக இருப்பாங்க ப்ரெக்னன்சி டயத்தில். அந்த மாதிரி டயத்தில் இருக்கவங்களுக்கும் இந்த கம்பு ரொம்பவே சிறந்தது. ஐந்தாவதாக கேல்ஸ்டோன் ஃபார்மேஷனை ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். 10 மில்லியன் பீப்புள் பெர் இயர் இந்தியாவில் அஃபெக்ட் ஆகுறாங்க இந்த கேல்ஸ்டோன் ஃபார்மேஷனால். இதை சமீபத்திய ஆய்வில் ஒரு புள்ளியலில் சொல்லியிருக்காங்க. இந்த கம்பில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஃபைபர் என்ற நார் சத்துக்கள் கேல்ஸ்டோன் ஃபார்மேஷன் ஆக விடாமல் தடுத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லை, பைல் ஆசிடுங்கிற செக்ரீஷனை குறைச்சி கொடுத்து நம்ம உடம்பை அந்த கேல்ஸ்டோன் ஃபார்மேஷன்லேருந்து தடுத்து கொடுக்குற தன்மைகள் கம்பில் அதிகமாகவே இருக்குது. அடுத்து ஆறாவதாக கேன்சர் செல்களோட டெவலப்மெண்ட்டை கம்பு குறைச்சி கொடுக்குது. கம்பில் இயற்கையாகவே லிக்னின்ங்கிற ஒரு ஃபைட்டோ நியூட்ரியன் சத்துக்கள் அதிகமாக இருக்கனால கேன்சர் செல்களை நல்லாவே கில் பண்ணி கொடுத்து கேன்சரோட தாக்கத்தை குறைச்சி கொடுக்குற அளவுக்கு நிறைய தன்மைகள் இருக்குது. அடுத்து ஏழாவதாக நல்ல ஒரு எஃபெக்டிவ் ரிலீஃப் நமக்கு கான்ஸ்டிபேஷன்லேருந்து. ஏன்னா அந்த கம்பில் நிறையா நார்ச்சத்துக்கள் இருக்கனால பவுல் மூமெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணி நமக்கு ஏற்படக்கூடிய கான்ஸ்டிபேஷன் என்ற மலச்சிக்கல் பிரச்சனையை குறைச்சி கொடுத்து ஃப்ரீ மோஷனுக்கு நல்லாவே உதவியாக இருக்குது. இந்த நம்ம வளருகிற ஜென்ரேஷன் இந்த சிறுதானியங்களோட அருமையெல்லாம் தெரிஞ்சு நிறையா பேர் இப்போ சிறுதானியத்துக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பை வச்சு ரொட்டி, புட்டு, கம்மங்கூழ், கம்பு தோசை, கம்பு அவல் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றப்ப நம்ம உடம்பையும் ரொம்பவே ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு ஆரோக்கியத்தை நோக்கி ஒரு அழகான வாழ்வு வாழலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.